அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 39. நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 39 இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழுக்காக போட்ட எல்லா வீடியோக்களுமே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வண்டாய் எழுந்து அப்படிங்கிற இந்த சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம்? ஆன்சர் பாருங்க. வண்டாய் கூட்டல் எழுந்து அப்படின்னு பிரித்து எழுதலாம். வண்டாய் கூட்டல் எழுந்து அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்த வினா, கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம்? கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம்? ஸோ நீங்களும் கூட ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, எதில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஆன்சர் என்ன? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஓகேங்களா? 3ஆ பிரிக்கலாம். அடுத்த வினா, பெருங்கடல் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுத முடியும்? பெருங்கடல் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம்? பெருமை கூட்டல் கடல். பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு பிரித்து எழுதலாம். 4வது நான் பாருங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசைனா என்ன? முதல்ல மேல், மேலே அப்படிங்கிற பொருளை கொடுக்குமா? அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? கீழே அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்தது, பொருந்தா இணையை கண்டறிக. ஸோ இதில் பாருங்கள், உயிர் முன் உயிர் வர்றது அப்படின்னா மணியடி அப்படிங்கிறது உங்களுக்கு உயிர் முன் உயிர் வருது. ஓகேங்களா? உயிர் முன் மெய் வர்றது. ஸோ இப்போ இது உயிர்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி மெய் இருக்கா அந்த இக்கு? ஸோ இப்போ உயிர் முன் மெய் வர்றது சரியாக இருக்குது. அதுவும் மெய் முன் உயிர் அப்படிங்கிறாங்க. மெய் முன் ஆளிலை, இதில் மெய் சென்டரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உயிர் இருக்குது. அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. மெய்முன் மெய். ஸோ இந்த இடத்துல மெய்முன் மெய்ங்கிறாங்க. இதில் எங்கே மெய்முன் மெய்யே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பொருந்தா இணை அப்படின்னா ஆப்ஷன் டி தான். பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிக. தகளி அப்படின்னா அதனுடைய பொருள் அகல் விளக்கு அப்படிங்கிறத குறிக்கும். இடர் ஆழி அப்படின்னா அதை துன்பக்கடல். ஆழினா கடல், இடர்னா நம்ம துன்பத்தர்றது ஒரு செயல். இடர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு துன்பம் தர்றது. சுடர் ஆழியான் அப்படின்னா சிவபெருமான். வெய்ய கதிரோன் வெப்ப கதிர் வீசும் சூரியன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பொருந்தா இணை அப்படின்னா சுடர் ஆழியான் சிவபெருமானை குறிக்கிறது தவறானது. ஓகேங்களா? சுடர் ஆழியான் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்காது. ஓகேங்களா? அப்போ மீதி 3 சரியாக இருக்குது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. செங்காந்தல் அப்படிங்கிறாங்க. ஸோ இது உண்மை தொகையில் வராது. வீசுதென்றல் வினைத்தொகையில் வரும். ஏன்னா வீசுகின்ற தென்றல், வீச போகிறது, 3 காலத்தையும் உணர்த்தலாம் நம்ம இதை வச்சு. ஓகேங்களா? வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். அடுத்தது மலர்கை. இது ஓமை தொகை. கை மலர் போன்ற கை ஊமையாக சொல்லலாம்ல, அதனால். சாரை பாம்பு, இதில் 2 வருது. அப்போ இருபெயரட்டு பண்பு தொகையில் வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ பொருந்தாமல் இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிக. 8வது வினா. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். வடக்குலேருந்து வாடை காற்று. வடக்குலேருந்து வீசுகிற காற்று நம்ம வாடை காற்றுன்னு சொல்லுவோம். தெற்குலேருந்து வர்றது தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கடல்லேருந்து வருது. அது மேற்குலேருந்து வந்தால் அதை கோடை காற்றுன்னு சொல்லுவாங்களாம். கிழக்குலேருந்து வந்தாலும் கோடை காற்றுன்னு சொல்லுவாங்களாம்.
இப்போ இந்த ரெண்டில் தான் நம்ம வந்து பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். எது? கிழக்குலேருந்து வர்றதை கோடைக்காற்று அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மேற்குலேருந்து வந்தால் தான் அது கோடைக்காற்று. ஏன்னா பாலைவனத்துக்கெல்லாம் போயிட்டு வருது இல்லை. அடுத்தது பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் அப்படின்னு வர்றது தான் தப்பு. இப்போ அந்த இடத்துல என்ன வரணும்னா கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரணும். வேய்ந்தனர். ஸோ இது சரியானது. அடுத்து 10வது வினா பாருங்கள், வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ வழுவு சொற்களை நீக்கணும்னா அப்படி எழுதலாம், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. புரியுதுங்களா? வழுவு சொற்களை நீக்கி எழுதுறது. அடுத்து பாருங்கள், மரபு பிழையற்ற தொடரை காண்க. 11வது வினா, மரபு பிழையற்ற தொடரை காண்க. கோழி கத்த நரி அலறியது. ஸோ இது மரபு பிழையோடு இருக்குது. கோழி கூவ நரி உரிமையது, இதுவும் மரபு பிழை. கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. ஏன்னா சேவல் தான் கூவும். அப்போ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து பாருங்கள், 12வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இதில் எது சரியானதுன்னு பார்க்கணும். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அது தவறு. ஆர்டிஃபெக்ட்ஸ் மூலிகையில் தவறு. டெர்மினாலஜினா அழகியலுங்கிறாங்க, அதுவும் தவறு. மித்துனா தொன்மம். மித்துனா தொன்மம், அதுதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அடுத்த வினா 13, கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. ஓகேங்களா? வேர்ச்சொல் இணையை நம்ம கண்டறியணும். இதில் செல் சென்றான், வந்து வந்தான். வந்துக்கு வந்தான் எப்படி வேர்ச்சொல்லாக இருக்க முடியும்? வந்தானுக்கு எப்படி வந்து வேர்ச்சொல்லாக இருக்க முடியும்? வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளையில் இருக்கணும். இங்கே செல்றான் அப்படிங்கிறது வார்த்தையே தப்பாக இருக்குது. அப்போ வென்று வென்றான் அப்படிங்கிறது. கொல் அப்படின்னா கொன்றான். ஸோ கொல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான ஒரு இதோடு இருக்குது. அடுத்தது மகிழ்ந்தனன். இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா என்ன? மகிழ் அப்படின்னு ஒன்று யாராவது சொல்லணும் கட்டளையில். அப்போ தான் நீ வந்து மகிழ்ச்சியாக மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். மகிழ்ந்தனன், எல்லாருமே மகிழ்ந்தனன். அடுத்தது உறங்கு. இதோட வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்ன? உறங்கு அப்படிங்கிறதோட வினைமுற்று என்ன? ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு தெரியுது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். உறங்கினாள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது 16, படித்து வந்தான். படித்து வந்தான் இது எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. படித்து வந்தான் இது எவ்வகை எச்சம்? ஆன்சர் என்ன? வினை எச்சம். அடுத்த வினா 17, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம்னு வருது. அடுத்ததும் அகர வரிசை தான். இது ரொம்ப சிம்பிளானது தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எது சரியான அகர வரிசையாக இருக்கும் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள். சி வரிசை, சா வரிசை. ஓகேங்களா? ஸோ சினம், சீற்றம், சுடு, செழிப்பு, சேவடி அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மரம், மாண்பு, மீள்பார்வை, மேடை, மௌனம் அப்படின்னு வரும். அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர். பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர். அடுத்த வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னா மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள் அப்படிங்கிறது தான் அதற்கான வினா.
எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்து எழுதுக. அடுத்த வினா பாருங்கள், தன்வினை தொடரை கண்டுபிடிக்கணும். தன்வினை என்னென்னா நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது தான் தன்வினை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் எது நமக்கே செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அவனை அடுத்தவன்கிட்ட போகிறான், அப்போ இது தப்பு. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம், அப்போ அதுவும் தப்பு. பெரிய ஓவியம் வரைந்து வா அப்படின்னு கூப்பிட்றாங்க, ஒருத்தனை செஞ்சுட்டு வர சொல்கிறான், அப்போ அதுவும் தப்பு. அவர்கள் நன்றாக படித்தனர், அதுதான் தன்வினை. அவருங்க படிச்சுக்கிறாங்க அவங்களுக்காக, புரியுதுங்களா? அப்போ அதான் தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. செய்வினை. செய்வினைக்கும் செய்யப்பாட்டு வினைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கோம்? செய்வினைனா செய்கிற ஆளை முதன்மைப்படுத்தும், செய்யப்பாட்டு வினைனா அந்த செய்கிற பொருள் ஒன்று இருக்குல்ல அதை முதன்மைப்படுத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதில் எது அப்படி இருக்குது பாருங்கள். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை முன்னாடி வந்துச்சா செய்கிற பொருள், அப்போ இது செய்யப்பாட்டு வினை, அப்போ இது தப்பாக இருக்குது. அவனை திருந்த செய்தான், அப்போ இது பிறவினையில் போயிடும், அப்போ இதுவும் தப்பாக இருக்கா? அப்பா சொன்னார், ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அதுதான் செய்வினை. அப்பா எதையோ ஒன்று சொல்லியிருக்காரு, அப்பா இதை சொன்னார் அப்படின்னு வரும்ல. ஸோ அதனால் அதுதான் செய்வினை. பணம் காணாமல் போனது, ஸோ இது கிடையாது. போனது இதெல்லாம் வரும் செய்யப்பாட்டு வினையில். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் சி இதுக்கு சரியானது. 24 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. கீரியும் பாம்பும் போல உவமை கூறும் பொருள் என்ன? கீரியும் பாம்பும் போல உவமை கூறும் பொருள் என்ன? இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்கும்? பகமை தான் எப்போதுமே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்கும்? எப்போதும் பகமை மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், 25வது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். கரன்சி நோட். கரன்சி நோட். கரன்சினா என்ன? பணத்தால் தான் கரன்சி நோட். 26 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள் அப்படிங்கிறாங்க. 27 திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு என்ன? திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி. அடுத்தது 28வது வினா, திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஸோ இதை அதோட மறு பெயர் என்ன? நெல்லை. திருநெல்வேலியோட மறு பெயர் நெல்லை. அடுத்து பாருங்கள், இதுதான் முக்கியமானது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தேன், மழை, வான், செய், பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறி. இதை நீங்கள் நோட் பண்ணணும், டக்குன்னு எடுத்து ஆன்சர் பண்ணிவிடக்கூடாது. கொஷினில் தவறானது கேட்டிருக்காங்களா, சரியானது கேட்டிருக்காங்களா, பொருள் வர மாதிரி கேட்டிருக்காங்களான்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? இதில் தவறானது என்ன? வான்மழை, பூமழை, தேன்மழைலாம் ஒரு பொருள், கரெக்டான பொருளாக இருக்குது. அப்போ இந்த வான்சை அப்படிங்கிறது மட்டும் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் தவறான சொல். 30 சரியான சொல் எது? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் நின்றனர். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் நின்றனர். அதாவது டேஷ் நின்றனர் வருது. ஓகேங்களா? என்ன வரும்? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். 31 பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. மலர் வீட்டுக்கு செல்வாள். செல்வாள் அப்படிங்கிறது நிகழ்காலங்கிறாங்க. நிகழ்காலத்திலேயே செல்வாள் எதிர்காலத்து மேலே ஆகிடும். கண்ணன் வந்தான் எதிர்காலங்கிறாங்க. வந்துட்டான் அப்புறம் என்ன? அது இறந்த காலம். கண்ணன் வருவான் அது எதிர்காலம் ஆகிடும், ஆனால் இறந்த காலத்தில் இருக்குது. தப்பு. மலர் வீட்டுக்கு சென்றாள், அப்போ இறந்த காலம் சரியாக தான் இருக்குது. அடுத்தது 32 கபிலன் பேசினான். பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும். பேசிட்டான் அப்படின்னாலே அது இறந்த காலம்தான். அடுத்த 33 திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு. கடலின்றி அமையாது, பகையின்றி அமையாது, மழையின்றி அமையாது, நீரின்றி அமையாது உலகுன்னு தான் வரும் திருக்குறள். ஓகேவா? ஸோ அது சரியாக இருக்குது.
அடுத்தது 34 அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. செம்மல். செம்மல். ஸோ செம்மல்னா பூ வாடின நிலையை குறிக்கும். அடுத்தவினா இருபொருள் தருக. மாலை. இதோட இருபொருள் என்ன? மாலை என்பதன் இருபொருள் அப்படின்னா பூமாலை மாலை பொழுது. பூமாலை மாலை பொழுதை குறிக்கும். 36 இருபொருள் தருக. நூல். நூல். இதோட இருபொருள் என்ன அப்படின்னா நூல்னா ஆடை தைக்க உதவுவதும் நூல் தான். மூதுரை அப்படிங்கிறதும் ஒரு அறநூல். ஓகேங்களா? அந்த நூலையும் குறிக்கும். அது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகங்கிறாங்க. குறில் நெடில் மாற்றம். கொடு கோடு. கொடு கோடு. கொடுனா தருதல் அப்படிங்கிறத குறிக்கும். கோடு அப்படின்னா நேராக வரையறத குறிக்கும். அடுத்தவனா எர்த் வாம். இதை தமிழ் படுத்தணும். எர்த் வாம் அப்படிங்கிறத எப்படி தமிழ் படுத்தலாம்? நாங்கூழ் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கூழ் புழு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அடுத்தவனா என்ன? கலை சொல் அறிதல். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன? வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு கட்சி சொல்லும். ஸோ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் அந்த கட்சி. மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது? மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னா சோழனுடைய காலத்தில் வந்திருக்கு. சோழனுடைய காலத்தில் தான் அந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. கம்பர்தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் என்ன? கம்பர்தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் ராமாவதாரம். கிழண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டறி. பிடி பிடி அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஏன்னா பிரித்தா பொருள் தரணும். வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? பலாப்பழத்தை வருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்ந்த இடம் மதுரை. மதுரை தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம். தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. அதுதான் சரியான சொற்றொடர். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் ஏரி, ஒரு ஏரி, ஓரேரி, ஓராரி அப்படிங்கிறாங்க. இதில் சரியானது என்ன? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடி உங்களுக்கு கிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 45வது கொஷின் இது. ஓகேங்களா? ஓர் ஏரி அப்படின்னு வரும். ஏன்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரும்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அடுத்தது பிழை திருத்துதல். சரியான பதில். இதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கடல், ஓர் கடல், ஓரிரு கடல், ஒன்று கடல் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன வரும்? உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரும். அப்போ ஒரு கடல். அடுத்தது 47 பிழையற்ற தொடரை எழுதுக. பிழையற்ற தொடர் இதில் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? இதுதான் பிழையற்ற தொடராக இருக்குது. இங்கே சந்திப்பிழையை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ்கட்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை ஒரு பாராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குறது. இதில் ஒரு 5 கொஷின் இருக்குது. அப்போ 52 வரைக்கும் போகும் இந்த பாட்டில். அடுத்த பாட்டில் 52லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 53லேருந்து. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன். ஓகேவா? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாராம். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டாராம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டாராம். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தாராம். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதி ஆகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் உடனிருந்தனராம். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை வச்சாங்களாம். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் என்னை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினாங்களாம். மறுத்ததால் அவர்களை கொன்றுவிட்டனா. உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகளை வேலு நாச்சியார் நட்டாங்களாம். இதுதான் கதை. இதில் எதுவும் கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா? ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாரு? செல்லமுத்து. முத்துவடுகநாதன் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாரு? சிவகங்கையை.
வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார்? தாண்டவராயர். வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகல்ல நட்டார்? உடையாள் அப்படிங்கிறவங்களுடைய நினைவாக நட்டார். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்புக்கு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மருது சகோதரர்கள்கிட்ட கொடுத்தாங்க. மருது சகோதரர்கள்கிட்ட கொடுத்தாங்க. இதோட இன்னைக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 39 முடியுது. இந்த 52ல் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க, இல்லை எதில் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.